சித்ரா பௌர்ணமி மதுரையில் உலக புகழ்பெற்ற அழகர் வைகை ஆற்றில் தங்க குதிரையில் இறங்கும் வைபவம் நடக்கும். நேற்று இரவு 2:30 மணிக்கு அவருக்கு திருமஞ்சனம் செய்வாங்க. அழகர் அபரஞ்சிதம் என்கின்ற தேவலோக பொன்னாலானவர். அதனால் அவருக்கு அழகர் மலையில் இருந்து விழற நூபுர கங்கைங்கிற சிலம்பாறு அந்த தண்ணி தான் அழகர் கோவிலேருந்தே பெரிய அண்டால் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் தான் அவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. பின்னர் பட்டாச்சாரியார் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு வண்ண பட்டை எடுப்பார். வெள்ளை பட்டு வந்தால் வெண்மை அமைதி, பச்சை பட்டு வந்தால் செழுமை, சிவப்பு பட்டு நீலப்பட்டெல்லாம் வந்தால் அவ்வளவா நல்லதில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் அழகர் பச்சை பட்டு உடுத்தி மக்கள் வளமையாக இருக்கணும்னு சொல்லி செழுமையாக இருக்கணும்னு அதை உடுத்தி ஆண்டாள் கொடுத்த மாலையை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வந்திருக்கோம். அந்த மாலையை போட்டுட்டு சந்தோஷமாக அழகர் குதிரையில் ஏறுவார், தங்க குதிரையில். அதுக்கப்புறம் அவர் ஆற்றுக்குள்ளே இறங்குவார். இறங்கும்போது வண்டியூரில் இருக்கக்கூடிய வீரராகவ பெருமாள் தன் ஊருக்கு வந்திருக்கிற அழகர் வரவேற்பார். அவர் வெள்ளி குதிரையில் வருவார், வீரராகவ பெருமாள். பின்னர் வீரராகவ பெருமாள் வெள்ளி குதிரையில் 3 தடவை தங்க குதிரையில் இருக்கிற அழகரை சுற்றி வந்து அவருக்கு மாலை மரியாதை பரிவட்டம் எல்லாம் கொடுப்பார். அவரையும் இன்டர்ன் இவங்களுக்கு பகுமானங்கள்லாம் செய்வார். இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அழகர் ஆற்றுல இறங்குவார். மக்கள்லாம் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு கூக்குரல் இடுவாங்க. ஆனால் இப்போ 36 வருஷமாக அந்த வாராரு வாராரையா வாராரு அந்த பாட்டு போடுறாங்க. உடனே மக்கள்லாம் ஜங்கு ஜங்குன்னு ஆடுவாங்க. வைகை ஆற்றுல என்றைக்குமே தண்ணி போகாது. இது டேம்லேருந்து ஸ்பெஷலாக திறந்து விடுவாங்க. அதனால் ஆற்று வெள்ளமாக மக்கள் வெள்ளமான்னு தெரியாத அளவு அப்படியே அழகர் அந்த மக்கள் வெள்ளத்தில் அப்படியே குதிரையில் போய்கிட்டே இருப்பார். அப்புறம் சர்க்கரை தீபம்லாம் ஏற்றுவாங்க. அப்புறம் ஜனங்க தண்ணி பீச்சி அடித்தல்னு ஒன்று விரதம் இருந்து வேண்டிப்பாங்க. அவங்க கருப்பசாமி மாதிரி வேடம் போட்டு கொண்டு நல்ல தோல் பையில் தண்ணி பிடிச்சிப்பாங்க. சிறிய துளை வழியாக அதை அப்படியே பீச்சி விடுவாங்க. அந்த வெயிலுக்கு அது ரொம்ப இதமாகவும் இருக்கும். அந்த தண்ணீர் பீச்சுதலும் அந்த ஆட்டமும் பாட்டமும் அப்படி அமர்க்களமாக வைபாக இருக்கும். இன்றைக்கி மதுரையே கலகலத்து போகும். அவ்வளவு சிறப்பான வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் விழா இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. மாலையில் ராமராயர் மண்டபப்படியில் அவர் எழுந்தருள்வார். அப்புறம் சித்ரா பௌர்ணமி வேறு ஆற்றுக்கு போய் எல்லா ஜனங்களும் கலந்த சாதம்லாம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு அங்கே விற்கிற சிற்றுண்டியெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக இன்றைய பொழுதை கழிப்பார்கள். இன்றைக்கி புகழ்வாய்ந்த வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது.